அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருத்தனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த புனிதமான ரமலானுடைய இஜ்திமாவினுடைய இரவு நேர தாடைமுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கிருபையால தினமும் நம்ம குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள விலங்குகள் சம்பந்தமா நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விலங்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அன்று வாழ்ந்த அந்த மக்கள் பலவிதமான சோதனை கஷ்டத்துக்கு பிறகு அவங்கள காப்பாற்றி அல்லாஹ் ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு பிறகும் அவங்க அல்லாவை மறந்து வேறொரு கடவுளை ஒரு சில காரணத்தால அவங்க மேனுப்புலேட் பண்ணி வணங்கறதுக்கு தயாரானாங்க, வணங்கவும் செய்தார்கள். அந்த செய்தியை பத்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கூறும்போது சும்மத்தஹத்துமுல் இஜ்ல, நீங்கள் என்ன செஞ்சு கொண்டீங்க, ஒரு காளை கன்றை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க வணக்கத்துக்கு உரியதா நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நல்லா குர்ஆன்ல சொல்றான். அந்த காளை மாடை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த காளைகளை பத்தி நம்ம பார்க்கும்போது இது நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு விலங்காக இருக்கு. நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில நம்ம இதை பார்க்குறோம். இது மாடு இனத்தினுடைய ஆண் இனத்தை தான் காளை அப்படின்னு சொல்லப்படுது. பெண் இனத்தை பசுமாடு என்றும் ஆண் இனத்தை காளை மாடு என்றும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இதுக்கு பிரத்யேகமான உடல் அமைப்புல இதனுடைய தாடை பகுதியிலிருந்து நெஞ்சு பகுதிக்கு நடுவுல ஒரு தடித்த சதை என்ன செய்து இருக்கு. இன்னொரு பெரிய அடையாளமா அதனுடைய முதுகுல அப்படி ஒரு ஒரு திட்டு மாதிரி இருக்கிறத திமில் என்பதாக என்ன செய்யறாங்க இந்த காளைக்கு நம்ம பார்க்க முடியுது. இதுல இந்த விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இந்த காளைகளை இனப்பெருக்கத்திற்காக வேண்டிதான் பயன்படுத்துறாங்க. இன்னும் சில நேரங்களில் நம்மளாலேயுமே புரிய முடியுது. ஆய்வுகள்லையும் இந்த காளைகளை வளர்ப்பதற்கும் இதுக்கு உணவு அளிப்பதற்கு இது எல்லாமே ஹைலி மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்றாங்க. விவசாயத்துறையில இருக்கிறது நல்ல வளம் படைத்தவர்கள் மட்டும்தான் காளை என்ன செய்யறாங்க வளர்க்குறாங்களே தவிர்த்து எல்லாருமே பசுமாடை வளர்ப்பதை போல காளைகளை வளர்ப்பது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அதை பாதுகாக்கிறதும் அதுக்கு உணவளிக்கிறதும் கொஞ்சம் கூடுன செலவா இருப்பதுனால இதை என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஊர்ல அல்லது பகுதிகளில் இதை வளர்க்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் மற்ற பசுமாடுகள் போன்றவற்றை இனப்பெருக்கத்திற்கு ஆண்டி கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா பால் உற்பத்தியாளர்கள் காளைகளை வளர்ப்பதில்லை என்பதாக ஒரு ஆய்வு தெளிவாக சொல்லுது. உலக நாடுகளில் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் காளைகள் சிறப்பு அம்சங்களாக பல இனங்களை நம்ம பார்க்க முடியுதோ, உலக லெவலில் ஸ்பெயின், மெக்சிகோ போன்ற நாடுகளில் பாரம்பரியமா நம்ம நாட்டில் ஜல்லிக்கட்டு போன்ற அமைப்பு மாதிரி அவர்களும் தங்களுடைய நாடுகளில் இந்த காளைகளை வைத்து விளையாடக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகளை அவங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா காங்கேயம் காளை, அதே மாதிரி புளியங்குளம் காளை, பருப்பூர் காளை மற்றும் தேனி மலைக்காடுகளில் உள்ள அந்த காளை என்பதாக பல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 80-90க்கும் மேற்பட்ட காளை இனங்கள் செய்வது சொல்லப்படுது. இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட காளை இனங்கள் இருப்பதாக என்ன செய்யுது சொல்லப்படுது. இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களாக இருக்கு. இந்த காளையை பற்றி ஆய்வில் படிக்கும்போது கிமு 3000-2500 ஆண்டுகளுக்கு அந்த பகுதிக்கு அந்த காலகட்டத்திலேயே சிந்து சமவெளி பகுதிகளில் இருந்து தொல்துறை துறையினர் எடுத்த நிறைய பொருட்கள்ல காளையுடைய உருவம் பறிக்கப்பட்டிருப்பதை அவங்க பார்க்கறதுனால ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே மனித இனத்தோடு இந்த காளை இனங்கள் தொடர்புடையதா இருந்திருக்கலாம்னு இவங்க சொல்றாங்க. நம்ம குர்ஆனுடைய ஆய்வு பிரகாரம் ஆரம்ப கட்டத்திலிருந்து எல்லா மிருகங்கள் இருப்பது நமக்கு தெரியும். ஆய்வின் அடிப்படையில் இவர்கள் மனிதர்கள் தாம் உணரக்கூடிய தகவல்களை நம்ம இங்க பரிமாறுறோம். இன்னும் நல்லா பார்த்தோம்னா நம்முடைய சகோதர மதத்தை சேர்ந்த மக்கள்லாம் அவங்க சைவ மதத்தை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் காளையை நந்தி என்ற பேர்ல என்ன செய்யறாங்கன்னா எல்லா சிவன் போன்ற ஆலயங்கள்லையுமே அந்த ஒரு சிலையை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க. அது மிக முக்கியமான இப்படி ஒரு அவங்களுடைய இதிகாசங்கள்ல கலாச்சாரங்கள சொல்லப்படுற செய்தி என்னன்னா, சிவன் பார்வதியினுடைய வாகனமாகவும் அந்த நந்தி என்ன செய்யறாங்க அவங்க பயன்படுத்துறதா அந்த செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா காளைகள் பொதுவா பசுக்களை விட அதனுடைய தசைகளும் சரி எலும்புகளும் சரி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னு சொன்னா அது ஒரு மேல் வெர்ஷன்றனால இந்த அம்சங்கள் இருக்கிறனால தான் மற்ற இனங்களை அதே அதாவது மாடு இனத்திலேயே இது ஒரு ஆதிக்கமாக செயல்படுற மாதிரி அல்லாஹ் அதனுடைய கட்டமைப்பு வச்சிருக்கிறான். காளைகளோட விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது ஆய்வுல பார்க்கும்போது முழுக்க பொய்யா இருக்கு. காளை சிவப்பு கலரை பார்த்தா ரொம்ப கோவப்பட்டுரும், உடனே முட்டிடும், அப்படி நிறைய நம்ம பார்த்துருப்போம். டிவிகளில் கூட சிவப்பு சேலையை கட்டிட்டு போகும்போது முட்டை வர மாதிரியும்
அதில் வந்து சந்தனத்தை கரைச்சி ஊற்றி காப்பாற்றுற மாதிரி உண்டான செய்திகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது முழுக்க முழுக்க பொய்யான விஷயம். காளைகள் என்பது இந்த மாடு இனத்தை சேர்ந்ததால மற்ற சில இனங்களுக்கு சிவப்பு, பச்சை, மற்ற கலருக்கு எப்படி வித்தியாசம் தெரியாதோ அதே மாதிரி இந்த காளைகளுக்கும் கலருக்கு என்ன செய்யாது, இனம் பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை இறைவன் அதுக்கு தரல. ஆய்வுலையும் என்ன செய்யறாங்க அதுதான் சொல்றாங்க. அதனால இது சிவப்பு கலரை பார்த்து பர்டிகுலரா டென்ஷன் ஆகிறதே கிடையாது. அப்ப ஏன் வந்து இந்த புல் ஃபைட்ல வந்து சிவப்பு கலரை காட்டி ஓடி வரும்போது வேகமா வருதுன்னு நம்ம பார்த்தா அது அங்க இருக்கக்கூடிய ஆள் வந்து தூண்டுறதின் காரணமாக தான் ஓடி வருதே தவிர்த்து காட்டப்படுற சிவப்பு கலரை பார்த்து அது ஓடி வருவதில்லை என்பதா நமக்கு தெரிய வருது. இந்த காளைகள் பார்த்தா நல்ல வளர்ந்த காளைகள் வந்து சுமார் ஒரு 1100 முதல் 200 பவுண்ட் இருக்கும். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா 500 கிலோல இருந்து 1000 கிலோ வரைக்கும் இந்த காளை என்ன செய்யும், வெயிட் இருக்கும் என்பதா நம்மளால பார்க்க முடியுது. கனடாவில் குறிப்பா வந்து அங்க நடக்கக்கூடிய மரணத்திற்கு 42% காரணம் இந்த காளைகள் முட்டி தான் அங்க என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. 20 பேர் காளையால முட்டப்பட்டால் அதுல 15 பேர் கூட பிழைப்பது இல்லை என்பதாகவும் என்ன செய்யுது கனடாவினுடைய ஒரு ஆய்வறிக்கை நமக்கு சொல்லி தருது. இப்பேற்பட்ட இந்த காளைகளை பத்தி நம்ம பார்த்தோம். இதைதான் முன்காலத்திலே வந்து முன்னோர்கள் வந்து நம்மளுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த காளையை என்ன செஞ்சுட்டாங்க, வணங்கிட்டாங்க. அதனுடைய வழித்தோன்றலாதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதையும் வந்து ஒரு கடவுளாக வைத்து வணங்கக்கூடிய நபர்களை நம்ம சகோதரர்களை பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து அவர்கள் வழித்தோன்றலா வந்திருக்கலாம் என்பதாகவும் நமக்கு புரியப்படுது. இது மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள்ல குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் கூறிய சில விலங்கினங்களை பற்றி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.